ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஃபீச்சர் அதில் இருக்கும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் நம்ம நார்மலாக எல்லா செட்டிங்ஸ்லையும் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது. அதை நம்ம ஒரு செட்டிங்ஸை தனியாக ஃபாலோ பண்ணி அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்து எது வேணுமோ எது வேண்டாமோ நம்ம ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். நம்ம நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபோன் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு பேட்ரி அதிக லைஃப் கொடுக்கறதுக்கு, ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நாள் வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்கு மட்டும் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, டெவலப்பர் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற யூசருக்கானது கிடையாது. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டெவலப் பண்ணுறவங்க சில விஷயங்களை அதிலிருந்து எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் அது. ஆனால் நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அந்த டெவலப்பர் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள ஒரு 2 ஃபீச்சர் இருக்கு. அந்த 2 ஃபீச்சர் ஆன்ல இருந்ததுன்னா நம்ம மொபைல் எப்போ வேணும்னாலும் ஹேக் ஆகலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, என்னுடைய இந்த மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பனில் இல்லைங்க. நான் ஒரு லோன் அப்ளிகேஷன் வச்சிருக்கிறேன். அந்த லோன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன், உடனே ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் வெளியே வந்தேன் அந்த லோன் அப்ளிகேஷன்லேருந்து. இப்போ அந்த டெவலப்பர் ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு சேம் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிறேன். அது ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சும்மா இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்க்குங்க. அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே பில்டு நம்பரை 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கோ வச்சுருந்தீங்கன்னா அது கேட்கும். அதை கொடுத்துருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நவ் யூ ஆர் அ டெவலப்பர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு சர்ச் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெவலப்பர்னு சொல்லுங்கள். இப்போ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம்ங்களா? இப்போ நான் வெளியே வந்துடுறேன். டெவலப்பர் ஆப்ஷன் டோட்டலாக வெளியே வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சேம் அந்த லோன் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, அந்த லோன் அப்ளிகேஷன் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுது பாருங்க, டெவலப்பர் ஆப்ஷன் ஹேஸ் பீன் டிடெக்டட் ஆஸ் எனேபிள்டு. திஸ் மே காம்ப்ரமைஸ் த செக்யூரிட்டி ஆஃப் யுவர் டிவைஸ். ப்ளீஸ் டிசேபிள் டெவலப்பர் ஆப்ஷன் அண்ட் தென் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளேயே போய் அது நிற்குதுங்க. அப்போ டெவலப்பர் ஆப்ஷனை ஆஃப் பண்ணால் மட்டும்தானே என்னுடைய லோன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குது. அப்படின்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயங்கள்னு பாருங்கள். அதாவது ஒரு மணி சம்பந்தப்பட்ட ஒரு லோன் அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணால் கூட இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆன்ல இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ தட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள ஒரு 2 ஃபீச்சர் எனேபிளில் இருக்கக்கூடாதுங்க. அப்படி எனேபிளில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மொபைல் எந்த டைம் வேணும்னாலும் ஹேக் ஆகலாம். ஸோ அது 2 ஃபீச்சர் எது, அதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறதுங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே இந்த 2 ஃபீச்சரை நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் சர்ச்சில் கிளிக் பண்ணி டெவலப்பர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உடனே டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படிங்கிறது எனேபிளில் இருக்கும். உங்களதில் எனேபிளில் இருக்கலாம், சில மொபைலில் டிசேபிளில் இருக்கலாம். இந்த யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிளில் இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். இது என்ன பர்பஸ்க்காகனா, உங்களுடைய மொபைலில் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஆனால் இது நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகும். ஒரு இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுங்க, எல்லாருமே ஆன்டிவைரஸ் ஸ்கேனர் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் ஒரு இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர், வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன ஒரு கம்ப்யூட்டரில் உங்களுடைய டேட்டாவை
கனெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கடைகளில் வச்சுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் செக்யூர்டாக அந்த கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. எல்லாமே மேக்ஸிமம் பைரட்டட் வெர்ஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. பைரட்டட் வெர்ஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாவே அது மூலமாக நம்மளுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி வைரஸ் அஃபெக்டான ஒரு கம்ப்யூட்டர் கூட உங்களுடைய மொபைலை கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ சர்வீஸ் சென்டருக்கு போகிறீங்க, அங்கே போய் சாங்ஸ் வேணும்னு சொல்லி ஏற்றுறீங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இல்லை ஏதாவது ஒன்று தேவைப்படுது அதை பண்ணுறீங்கன்னா, வைரஸ் இன்ஃபெக்டடான அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைரஸ் டைரெக்டாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். ஸோ தட் இந்த யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒயர்லெஸ் டீபக்கிங் இருக்கும். இந்த ஒயர்லெஸ் டீபக்கிங் ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஃபீச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா வைஃபை மூலமாக வேலை செய்யுது. ஸோ இந்த ஒயர்லெஸ் டீபக்கிங்கிறது யூஎஸ்பி கேபிள் இல்லாமல் வைஃபை மூலமாக கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபோனையும் கம்ப்யூட்டரும் ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி சேம் ஒய்ஃபையாக இருந்ததுன்னா கேபிள் இல்லாமல் கனெக்ட் ஆகும். ஒரே ஒய்ஃபையை வச்சு கம்ப்யூட்டரையும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம், டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், டெஸ்டிங் பண்ணலாம். இந்த ஒயர்லெஸ் டீபக்கிங் ஆனில் இருக்கும் பொழுது ஒரு ஒய்ஃபையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹேக்கர் வந்து சேம் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி உங்களுடைய டேட்டாவை அவங்க திருட வாய்ப்பு இருக்குது. ஒரு பப்ளிக் ஒய்ஃபை மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒய்ஃபையை ஒரு ஹேக்கர் ஈஸியாக உள்ள நுழைஞ்சு அந்த ஒய்ஃபையை அவர் கனெக்ட் பண்ணி இந்த ஒயர்லெஸ் டீபக்கிங் ஆனில் இருந்ததுன்னா உங்களுடைய மொபைலில் டைரெக்டாக உங்களுடைய ஆக்சஸே உள்ளே இல்லாமல் பேரிங் பண்ணி மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். இது மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம மொபைலை ஹேக் பண்ண முடியும். அதனால இந்த ஒயர்லெஸ் டீபக்கிங் ஆனில் இருந்தாலும் இதை ஆஃப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இந்த 2 ஃபீச்சர் நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு தேவையே கிடையாது, இந்த டெவலப்பர் ஆப்ஷனே டோட்டலாக நான் க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ டோட்டலாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் சர்ச்சை கிளிக் பண்ணி டெவலப்பருங்கிறத டைப் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக டெவலப்பர் ஆப்ஷனே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பில்டு நம்பர் போய் 7 டைம் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க. இது மூலமாக உங்கள் மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.